ஒரு பேரண்டா உங்க குழந்தைங்களோட எமோஷன்ஸை அவங்களே ஹேண்டில் பண்ணிக்க உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னா நீங்க அதை பண்ண மாட்டீங்களா என்ன? ரொம்ப ஈஸி. 4 ஸ்டெப்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். லிசன் வித் ஃபுல் அட்டென்ஷன். முழு கவனத்தோட அவங்கள கவனிக்கிறது, அவங்க சொல்றத கேட்கறது. நீங்க எவ்வளோ டேலண்டட் பர்சனா வேணா இருக்கலாம். நீங்க கிச்சன்ல காய்கறி கட் பண்ணிட்டே ஆப்போசிட் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டேலண்டட் பர்சனாக கூட இருக்கலாம். அது இங்கே இம்பார்ட்டண்ட் இல்லை. உங்கள் குழந்தை உங்ககிட்ட ஆசையாக வந்து ஏதாவது சொல்லணும், இல்லை கோபமாக கூட வரலாம், ஏதாவது சொல்லணும்னு வரும்போது அவங்க முகத்தை பார்த்து அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் கொடுத்து அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்கறது. இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். அவனுக்கு நான் சொல்றத கேட்கறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்க, ஓகே, அவங்க கிட்ட நான் எதனாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அவ்வளோதான். இது நாளைக்கு அவனுக்கே தெரியாம அவனோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணிக்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் இங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே, நீங்க அவனுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணும், அவங்க நம்புற மாதிரி இருக்கணும். ஏன்னா உங்க குழந்தைக்கு என்ன வயசா வேணா இருக்கலாம், அவங்க டீனேஜரா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்கூல் கோயிங் கிட் லைக் கிண்டர் கார்டன் கிட்டா கூட இருக்கலாம். பட் திஸ் டெக்னிக் வில் ஒர்க். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஈவன் அடல்ட்ஸாக இருந்தால் கூட சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் 100% ரிசல்ட் இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் கேட்டாலே பாதி பிரச்சனை போயிடும். பிகாஸ் எவ்ரி சைல்ட் இஸ் அ ப்ரியாரிட்டி.